கல்யாணம் ஆகி என்னை இவர் கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணதான் எனக்கு இவன் மேல இந்த சுத்தமா அன்பு எல்லாமே போயிடுச்சு. மரியாதையில இருந்து எல்லாமே ஒரு போயிடுச்சு. நிமிஷம் தம்பி, உங்களுக்கு தெரியும் அவ சின்ன பொண்ணுன்னு, தெரியும் madam. படிச்சிட்டு இருக்கான்னு தெரியும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது. அவசரப்பட்டு கல்யாணம் இல்ல பண்ணி நான் நினைச்சேன் 1 இயர் தானே பெண்டிங் இருக்கு. 1 இயர் நாங்களே டைம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு 1 இயர் தானே இருக்கு. ஸோ அதுக்குள்ள மேரேஜ் முடிஞ்சு ஒரு 3 மாசம் லீவ்ல அதுக்கப்புறம் திரும்பி காலேஜ் 1 இயர் தானே அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா வீட்டுக்கு வந்தவொடனே இவ சொன்ன வார்த்தை, நான் உனக்கு நீங்க நீங்க வந்து திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க. அவ மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ ரெடி ஆவல. ஆனா நான் நினைச்சது அவ ஏதோ அவ கூட படிக்கிறது பசங்கள்லாம் எல்லாரும் வந்து வேற லெவல்ல இருப்பாங்க. வேற லெவல்னா வேற மனநிலையில இருப்பாங்க. சரியா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு கல்யாணம் ஆயிருக்குமா உன்னோட? ஒரு 2 பேர். அது கூட ஸ்கூல். நீ என்கிட்ட பேசுறதே எப்படி பேசுற தெரியுமா? இப்படிதான் பேசுற. ஒரு கேரக்டரே ரஃப் அண்ட் டைப் தான். அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன டாக்டர் சர்டிபிகேட் வேணும்னு கேட்டா, அது கூட நீங்களே இங்க இருந்து டாக்டர் சர்டிபிகேட் கேட்டா. ஆமா மேம், துபாய்ல இருக்காரு. அவரை பார்த்தா பக்கா குடிகார மாதிரி தெரிஞ்சிச்சு. இல்ல அதுக்கு இல்லப்பா, சைக்கோவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் கேட்டல ஒரு நாள். இவங்க கிட்டே சொல்லு, அவங்க எல்லாமே பிராங்கா தான் மேம் பேசிட்டு இருந்தேன். சரி, இப்ப அவர் உங்ககிட்ட சர்டிபிகேட் கட்டா என்ன வேணாலும் கேட்கட்டும், செக் பண்ணிக்கோங்க. அத பத்தி எல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்படி எல்லாம் வாழ முடியாதுமா. இப்படி எல்லாம் பேசினா வாழவே முடியாது. உன்னோட பேச்சு வார்த்தையே சரி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. நான் பிராங்க் மேடம், அடிச்ச பொண்ணுங்கிறதுக்காக தூக்கி எறிஞ்சு பேசணும் நல்லா கிடையாதுமா. இதெல்லாம் வந்து ஸ்டைல நினைச்சுக்காதே. எனக்கு அவர் பார்த்தாவே பிடிக்கல. இல்லைன்னா வேஸ்ட்மா. படிப்பு வந்து எவ்வளவு தூரம் படிப்பறிவு இருக்கோ அவ்வளோ தூரம் பணிவு வேணும். அது இல்லைன்னா உன் படிப்புக்கு வேல்யூவே கிடையாது. இப்படி பாக்குற நீ அவரை இன்னும் நீ ரொம்ப படிச்ச மாதிரியும் அவர் இன்னும் படிக்காத மாதிரியும். ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போகும்போது ஒருத்தரை பார்த்து நீ சர்டிபிகேட் கூட கேட்கலாமா? அப்படி நம்பிக்கை இல்லைன்னா ஏமா கல்யாணம் பண்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி கிட்டமா? கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கே போச்சுல்ல, அங்கே வந்து உங்களோட விரிசல் விழுந்தாச்சு. அங்கே விரிசல் விழுந்தாச்சு. சரி, ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற, நீ கருப்பா இருக்க, நீ குண்டா இருக்கன்னெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒருத்தரோட உடல் வாக்க பார்த்து அவரை வந்து பிடிக்காம ஆகிறது அதெல்லாம் தப்புமா. அப்படியெல்லாம் நான் சொல்ல மேம். நீ சொல்லி அவர்கிட்ட ஒல்லி அவர் சொல்லியா? நீ அவர்கிட்ட நம்ம பேரை பார்த்துட்டு உங்களை வயசானவங்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, அது எனக்கு பிடிக்கல, நீங்க இந்த மாதிரிலாம் மாறினீங்கன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்னு தான் மேம் சொன்னேன். மற்றபடி ஹார்டாலாம் நான் பேசவே இல்லை. அத நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லும்போது அவருக்கு எவ்வளவு வருத்தம் வரும் தெரியுமா? இப்போ நம்ம இதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையன் சொல்றான் வச்சுக்கோ, நீ குண்டா இருக்க, உன்னை பார்த்தா என்னோட வயசு மாதிரி தெரியறதுன்னு சொன்னா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்படும். அது எனக்கு தெரியுமா? நானும் சின்ன வயசுல குண்டா தான் இருந்தேன். அதே மாதிரி நீ ரொம்ப பேசுற, நீ ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பு உனக்கு. அப்படியெல்லாம் இல்ல மேம். ஆமா, ஓவர் ஸ்மார்ட்னு நினைப்பு. நீ ஸ்மார்ட்டே கிடையாது. இல்ல மேம், நான் அப்படியெல்லாம் ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம்? கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் 4 நாள் கழிச்சு அண்ணா வீட்டில் போய் இப்படி கன்சீவா இருக்க விஷயத்த சொல்லணும்னு கூட்டிட்டு போனாங்க. போய் சொன்னாங்க. அப்போ அண்ணா என்ன சொன்னா, எனக்கு டவுட். அன்னிக்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு நாள் கல்யாணத்துக்கு இடையில கேப் கொடுத்துருந்தாங்களே, அன்னைக்கு என்ன அம்மா வந்து அசிங்கமா ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்டு அடிச்சு அம்மாக்கு எனக்கு சண்டை வந்துச்சு. அம்மா வயிற்றுல ஒரு அடி அடிச்சுட்டாங்க. அப்போ அன்னிக்கிட்ட போய் நான் சொன்னேன், சத்தியம் வாங்கிட்டு தான் சொன்னேன். ஏன்னா நாங்கள் இதை சொல்லலான்ட்டு இருக்கோம். முரளி இந்த மாதிரி ஊருக்கு மாமாக்கு ஆக்சிடென்ட்னு ஊருக்கு போயிருக்குன்னு எங்கள் அண்ணனுக்கு தான் ஃபோனே வந்துச்சு. உங்களுக்கே தெரியும். முரளி வந்தது சொல்லலான் இருந்தோம். நான் இப்படி இருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷமான விஷயம், பரவாயில்ல அப்படின்னு எங்கள் அண்ணி சொன்னாங்க. நீங்கள் மட்டும் சொல்ல வேண்டாம், நாங்கள் 2 பேர் தான் இந்த விஷயத்த சொல்லணும், அது எங்களோட இதுதான், அது நாங்கள் இந்த தப்பை நாங்கள் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். சரி, நாங்கள் அன்னைக்கு நைட்டே அண்ணா கிட்ட சொன்னாங்களா சொல்லலையான்றது அடுத்த நாள் காலையில் கல்யாணம் 6:30 மணிக்கு திண்டுக்கல் போயிட்டு 12 மணி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுமா. அதுக்கப்புறம் என்னாச்சு? போயிட்டு வந்தாங்க. 4 நாள் கழிச்சு எங்கள் அண்ணன் வீட்டில் கூட்டிகிட்டு போய் நான் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த மாதிரி கன்சீவாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு எங்கள் அண்ணன் என்ன பண்ணா, ஒரு மரியாதை ஒரு ரொம்ப ஒரு மாதிரி வெளியே வந்துட்டோம். அப்படியா, எனக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயாச்சு. சரி, எங்களுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல. எங்களை மைண்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிது, அதனால அவங்களுக்கு எதுவுமே இல்லை. பையன் கெட்ட பையனோ இல்லை எப்படியோ இல்லை, இவங்க சொன்ன பையன்தான், இந்த 2 வருஷமா பார்த்த பையன்தான், லைஃப் கிடைக்குது, ஒரு இதுமே அவன் பாட்டுக்கு போயிட்டான். அந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க எந்த கஷ்டமே படலையே. எதுக்குமே அதெல்லாம் விடுங்க தம்பி.
என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. அதான் மேம், கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ இப்படி இருக்காங்கிறதுக்காகவே உன்னையெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலையெழுத்தா, உனக்கெல்லாம் சோறு போடணும்னு எனக்கு கருமா ஆண்டவன் எழுதியிருக்கான் பாரு, அப்படி இப்படின்னே கேவலமாக வச்சுட்டே தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆன உடனே இந்த வார்த்தையும் சேர்ந்துக்குச்சு. அதான் கழுத்தில் தாலி ஏறிடுச்சுல, கிளம்பி போயிட்டே இருவோம் புருஷனோட, இங்கே எதுக்கு இந்தியா உயிரை வாங்க. என்ன கேட்டால் கல்யாணம் பண்ண உன் அண்ணன் தானே பண்ணி வச்சான், எதுனாலும் அவன்கிட்ட பேசி. எனக்கு அண்ணன் மேலே என்ன கோவம் வந்துச்சுன்னா, எது எப்படியோ இருந்துட்டு போகுது, அம்மா நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை, இதுக்கு முன்னாடி நீங்கள் இவளை எப்படி பேசுனீங்களோ எப்படி நடத்துனீங்களோ, அந்த பையன் இவளை நம்மளை நம்பி தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்லாமல் அவன் விட்டுட்டான். உங்கள் அண்ணனை வந்து என்கிட்ட தைரியம் இருந்தால் பேச சொல்லு பண்ண சொல்ல. அப்போ நான் கொஞ்சம் கன்சீவாக இருந்தேன். ரொம்ப நிறையா ஒரு சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு எதுக்குனாலும் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. என் வீட்டில் இருக்க, என் சோத்தை தின்னுது, ஆனால் சாப்பாடு எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க, வாடகையும் அந்த வீட்டுக்கு நாங்கள் தான் கொடுக்குறோம். நாங்கள் முரளி வந்து செல்வட்ட முன்னாடியே நான் தனியாக வீடு பார்த்து வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. இல்லைங்க நீங்கள் எங்கள் அப்பா அம்மா கூட எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் என் வீட்டில் இருக்கட்டும் தான் அண்ணா பேசியிருந்தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே இவளுக்கு சோறு போடும்போதே தண்ட சோறுன்னு திட்டியாக தான் இவங்க அம்மா சோறு போடும். கல்யாணத்துக்கு அடுத்தும் அதே மாதிரி தண்ட சோறுன்னு திட்டிகிட்டே தான் சோறு போட்டுச்சு. அப்போவே நான் கொஞ்சம் என்ன எவ்வளவு பண்ணேன், நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 1.5 years ஆச்சு. சரி, யாருக்கு குழந்தை பிறந்துட்டு? பையனுக்கு பையன் இருக்கான், எத்தனை 11 11 மாசம். month முடிஞ்சு. சரி, டெலிவரி யாரு பார்த்தாங்க? அண்ணா தான் பார்த்தான். பாப்பா பிறந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நைட்டு கூட அந்த குழந்தைய எடுத்து கையில் பார்க்கல, அண்ணி யாருமே பக்கத்தில் இல்லை, அம்மா மட்டும் இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு கொடுக்கறது கூட இவங்க தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதையும் அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எப்படி பண்ணுறாங்க பாரு, செய்கிறாங்க பாரு. அவங்க 10 மணி ஆச்சுன்னா தூங்கிடணும்னு சொல்லுவாங்க. பாப்பா பிறந்துட்டு வந்து எனக்கு அந்த ஒரு குழந்தைன்னா எப்படின்னே தெரியாது, என்னால் முடியும் இப்போ வரைக்கும் குழந்தைய கையில் என்னால் தூக்க. எதனால உங்க அம்மா அப்படி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்? தெரியல எனக்கு. அவங்களுக்கு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா எங்கள் கடமை முடிஞ்சுது, நாங்கள் எதுக்கு பார்க்கணும், எங்களுக்கு என்ன தேவையா? இப்போ இவங்க வீட்டில் சொல்லிட்டோம். எதனால மெயின் உங்க வீட்டில் எப்போ சொன்னீங்க? அங்கே எப்படி இருந்தது ரியாக்ஷன்? பேபி பிறந்து 2 months ஆயிடுச்சு மேம். அதுக்கப்புறம் தான் நான் நான் போய் தான் போய் சொன்னேன். சொன்னேன். நீங்க போனீங்க? நான் தான் போய் சொன்னேன். எதனால சொன்னேன்னா, சொல்கிறதுக்குரிய ரீசன் எதனால சொன்னேன்னா, இவங்க ரொம்ப குழந்தை பிறந்தப்பவே அவங்க வீட்டில் வண்டி எல்லாம் எடுத்து கொடுக்குறதா இருந்தாங்க. அப்போ அண்ணன் எல்லாம் என்ன சொன்னா, நீ முதல்ல மாமியார் வீட்டில் சொல்லு அப்படின்னா. வேண்டாம் நான் சொல்லலை அப்படின்னு 2 மாதம் கழிச்சு இவங்க அந்த ஒர்க் விஷயம், காலைல 8 மணிக்கு போவாங்க ஒர்க்குக்கு. 8 மணிக்கு போகிறதுக்கு முன்னாடி 6 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே நான் அவங்க வீட்டிலேருந்து வந்து எனக்கு என்ன வேணுமோ குழந்தைக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு 8 மணிக்கு வேலைக்கு போவாங்க. அந்த 8 மணிக்கு போகிற கேப்பில் மதியத்துக்கு எனக்கு சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்துட்டு, இடையில டாக்ஸி ஓட்டுற வேலை அங்கங்கே சுற்றிட்டே இருப்பாங்க. இடையில ஃபோன் போட்டு பேசிகிட்டே இருந்துட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் நைட்டு 11 மணிக்கு வேலை முடிச்சு வருவாங்க. 11 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் என் கூட இருந்து குழந்தை ஏதாச்சும் ஒரே ரூம் தான், அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணி நிற்கவும் முடியாது, குழந்தைய கொஞ்சம் ஆட்ட முடியல, ஆட்டுங்கன்னா நீ தானே பெத்த ஆட்டும்பாங்க. இது அடிச்சு பிடிச்சி வருவாங்க. அடிச்சு பிடிச்சி வந்துட்டு அந்த வேலையை அந்த இதோட பேரனை பார்த்து கூட பாசம் வராது மேம். அவன் அழுதுகிட்டே இருப்பான் 10 நிமிஷமா. நான் வர்றது அங்கேருந்து பைக்கில் அவ்வளோ ஸ்பீடாக வர்ற வரைக்கும் 10 நிமிஷம் அழுதுகிட்டே தான் இருப்பான், உட்காந்துட்டே தான் இருப்பாங்க. நான் வந்து தான் அந்த குழந்தைய தொட்டியில் போட்டு ஆட்டி விட்டு தூங்க வச்சுட்டு போவேன். 12:30 மணிக்கு 12:30 1 மணிக்கு போவாங்க. நம்ப முடியாத மாதிரி இருக்கு. சரி, அதுக்கப்புறம் 12:30 1 மணிக்கு இதே இவங்க கம்பெனி போவாங்க. problem. அங்க போயிட்டு சாப்பிட்டு படுக்கிற அந்த டைமுக்கு 2 மணி ஆயிரும். ரொம்ப இதை கஷ்டப்பட்டாங்க. பார்த்து தான் நான் என்ன பண்ணேன், அவங்க வீட்டில் அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு எந்த கோயிலில் என்னை பார்த்தாங்களோ அந்த கோயிலே நான் கூட்டிகிட்டு போனேன். போயிட்டு முரளி நீ இப்படின்னு என்னை வெளியே நிற்க சொல்லிட்டு குழந்தைய கொண்டு போய் கையில் கொடுத்தாங்க. யார் குழந்தைடானப்ப என் குழந்தைதாம்மா நீ அவங்க சொல்ல. அவங்க அம்மா கத்தி அழுதாங்க. சவுண்டு கேட்டு உள்ளே போனேன். அப்புறமா ஒரு வலிக்கா வந்து 2 பேர் பேசிட்டு அவங்கள்ட்ட சொல்லியாச்சு. அவங்க ஃபேமிலி சைடில் ஒரு சிலருக்கு சொல்லலை, அவங்க அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட தான் கேட்டாங்க. சொல்லாமல் இப்படி பண்ணிட்டு வந்துட்டேன்னு ரொம்ப எங்கள் அம்மா வந்து அதிகமாக பயப்படுறது என்னோட மூத்த அக்காவுக்கும் மாமாவுக்கும். அவங்க தான் மெயின் எங்கள் வீட்டில். ஸோ அதுக்காக ரொம்ப பயந்தாங்க. ஏற்கனவே என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருந்தாங்க, வேண்டாம் அந்த பொண்ணு, நம்ம டைம்ஸ் கொடுத்தோம், அவங்க வீட்டில் ஆப்ரேஷனே பண்ணலை, இதுக்கப்புறமும் இப்படி செயின் தொங்கிட்டு இருக்க, உன் வேலையை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட சரின்னு தலையாட்டிட்டு இங்கே இருக்கிற இதெல்லாம் முடியாதனால நான் இங்கே கான்டாக்ட் வச்சுட்டு இருந்தேன். அவன் ரொம்ப திட்டினாங்க, இப்படிலாம் சொல்லாமலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க வந்துட்டு நான் அக்காட்ட பேசிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து தான் அவங்களுக்கே தைரியம் வந்து அக்காட்ட சொல்ல வேணுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.